Hello everyone, இது அமேசிங் கெமிஸ்ட்ரி தமிழ். இந்த அமேசிங் கெமிஸ்ட்ரி தமிழில் கிளாஸ் 9, 10 and 11க்கு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளுமான ரொம்ப ஈஸியமான எல்லாருக்கும் புரிகிற வேல நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் உங்களுடைய டவுட்ஸையும் உங்களுடைய ரெக்வெஸ்ட்ஸையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ நாங்கள் புது வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய டவுட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. Hello students, I am Dr. Kalavati. ஸோ இந்த வீடியோவில் கெமிக்கல் பாண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி ஹவு டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எப்படி ரெண்டு ஆட்டம் வந்துட்டு ஒரு மாலிகுலாக ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக 3 மாடியூல்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், இல்லைனா அதுக்கு பேர் அயானிக் பாண்ட். ரெண்டாவது கோவேலன்ட் பாண்ட், மூணாவது கோஆர்டினேஷன் பாண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கெமிக்கல் பாண்ட்? இப்போ இந்த ரெண்டு ஆட்டம் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து விச் இஸ் ஆக்டிங் பிட்வீன் த 2 ஆட்டம்ஸ் ஹோல்டு டுகெதர். அப்படின்னா என்னென்னா ரெண்டு ஆட்டம் தனித்தனியாக இருக்குது. அந்த ரெண்டு ஆட்டமையும் ஒரு மாலிக்யூலாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் கெமிக்கல் பாண்ட். ஸோ there is a force which is acting between the 2 atoms. So thereby it is connected together as a stable molecule. அதுக்கு பேர் தான் கெமிக்கல் பாண்ட். ஸோ இந்த கெமிக்கல் பாண்ட் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து அயானிக் பாண்டாக இருக்கலாம். அந்த பாண்ட் வந்து எய்தர் இட் இஸ் அ அயானிக் பாண்ட் ஆர் கோவேலன்ட் பாண்ட் ஆர் கோஆர்டினேஷன் பாண்ட். ஸோ அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து 2 ஆட்டம் இருக்கும். ஒரு ஆட்டமில் வந்து என்னன்னா அது ஆல்வேஸ் அந்த ஆட்டம் வந்துட்டு ரெடி டு டொனேட். another atom என்ன பண்ணா ready to accept. So that means transfer of one or more electrons from the atom of metallic element to a atom of non-metallic. அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரோவேலண்ட் ஆர் அயானிக் பாண்டில் ஆல்வேஸ் வந்துட்டு இந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறது என்னன்னா மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இடையில தான் அந்த பாண்டு ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மெட்டல்ஸ் ஆல்வேஸ் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணும். அண்டு இந்த நான் மெட்டல்ஸ், அதாவது இந்த நம்ம இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் பார்த்துருக்க எல்லா நான் மெட்டல்ஸும் அது ரெடி டு அக்செப்ட் த எலக்ட்ரான்ஸ். ஸோ அதெல்லாமே என்னென்னா ரிசீவர்ஸ். ஸோ தே ஆர் ஆல் ஆனயான்ஸ். அண்ட் மெட்டல்ஸ் வந்து சின்ஸ் தே ஆர் டொனேட்டிங் தே ஆர் கேட்டயான். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து விச் இஸ் ஆக்டிங் பிட்வீன் த கேட்டயான் அண்ட் த ஆனயார் and hold together to form a molecule is called ionic bond. So next வந்து covalent bond. கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னா 2 ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த 2 ஆட்டம்ஸ்லையும் எப்படின்னா இது வந்து ஒன்று டொனேட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. இதில் வந்து ரெண்டுமே மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும். ஸோ ஒரு 2 ஆட்டம்ஸ்க்கு இடையில வந்துட்டு இதுவும் வந்துட்டு அவுட்டர் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் 4 எலக்ட்ரான் தேவை. ரெண்டும் மியூச்சுவலாக ஷேர் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 8 எலக்ட்ரான் கிடச்சிரும். நமக்கு என்னென்னா அவுட்டர் ஷெல்லில் ஆல்வேஸ் டு கெட் அ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆர் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் it is required 8 electrons. ஸோ அந்த 8 எலக்ட்ரான்ஸை வர்றதுக்காக வேண்டி இந்த 2 எலக்ட்ரானும் அந்த 2 ஆட்டம்ஸும் மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும். அதுக்கு பேர் கோவேலன்ட் பாண்ட். ஸோ இந்த கோவேலன்ட் பாண்ட் ஆல்வேஸ் வந்து நான் மெட்டாலிக்ஸ் எலிமெண்ட்ஸில் தான் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் கோவேலன்ட் பாண்ட். அப்படின்னா என்னென்னா இதுவுமே சிமிலர் லைக் கோவேலன்ட் பாண்ட். ஆனால் கோவேலன்ட் பாண்டில் 2 ஆட்டம் மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும். இங்கே வந்து இந்த ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம் இல்லைனா 2 மாலிகுல் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஷேரிங் வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சேம் ஆட்டம். அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் கோவேலன்ட் பாண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா தெர் இஸ் அ கெமிக்கல் ஆர் தட் ஃபோர்ஸ் விச் இஸ் ஹோல்டிங் டுகெதர்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து வெதர் எப்படி இஸ் இட் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸா வீக் ஃபோர்ஸா அப்படின்றது பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். இதில் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து சம் ஆஃப் த பாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். யூ கேனாட் ஆஃப்டர் ஃபார்மிங் த மாலிக்யூல் யூ கேனாட் பிரேக் த பாண்ட். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராங் பாண்டு. இதில் ஸ்ட்ராங் பாண்ட் எந்ததெல்லாம் அப்படின்னு பார்த்தா அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட் அண்ட் மெட்டாலிக் பாண்ட். இந்த 4மே எப்படின்னா அந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாண்டை வந்துட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுறது இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். ஸோ அதனால இந்த பாண்டுக்கு பேர் ஸ்ட்ராங் பாண்டுன்னு சொல்லணும், அந்த கெமிக்கல் பாண்டு.
some of the weak bond is also there. That means weak forces which is holding together. அது என்னென்ன weak force அப்படின்னு பார்த்தா hydrogen bond and van der Waals interaction. So van der Waals forceலாம் நீங்கள் physical chemistryல படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டு forceமே which is very weak. So the weak force which are connecting the molecules, அதுக்கு பேர் தான் வந்துட்டு weak bond. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பாண்டை தான் இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து அயானிக் பாண்ட், அதுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். நம்ம இப்போதைக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி வந்து NaCl மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த Na அப்படின்றது சோடியம் ஆட்டம். சோடியம் ஆட்டத்தோட இது வந்து பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கும். ஸோ இப்போ அதனுடைய நம்பர் அட்டாமிக் நம்பர்னு பார்த்தா 11. 11 எப்படி எழுதணும்? 2,8,1. ஸோ ஆல்வேஸ் இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அவுட்டர் ஷெல்லில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்லாம் அவுட்டர் ஷெல்லில் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் இட் இஸ் ரெடி டு டொனேட். பிகாஸ் அதுக்கு இன்னும் 7 எலக்ட்ரான் தேவை ஸ்டேபிள் கேஸ் வர்றதுக்கு ஆர் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வர்றதுக்கு. அதனால இந்த மாதிரி அவுட்டர் ஷெல்லில் 1 இல்லைனா 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் அது என்ன பண்ணுன்னா ரெடி டு டொனேட். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோடியம் வந்து டொனேட் பண்ணிருச்சு யாருக்கு? குளோரினுக்கு. அப்போ டொனேட் பண்ணதுனால இந்த சோடியம் வந்துட்டு கேட்டயான்னு சொல்லணும். ஸோ ஹூஎவர் இஸ் டொனேட்டிங், ஸோ தே ஆர் கால்டு Na+. So since they donating the ions to the other elements, it is called cation. Always நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், cation அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அடுத்தது நம்ம குளோரின் ஆட்டமாக பார்க்குறோம். குளோரினில் வந்துட்டு நீங்கள் அட்டாமிக் நம்பர் 17. ஸோ 2,8,7. அதில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அவுட்டர் ஷெல்லில். ஸோ ஒன்லி 1 more எலக்ட்ரான் தான் இட் இஸ் ரெக்வயர்டு. ஸோ இந்த 7 எலக்ட்ரானை இது டொனேட் பண்ணாது. இதுக்கு வந்து யாராவது ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன ஆயிரும்னா நோபல் கான்ஃபிகரேஷன் ஆர் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்து வந்துடும். ஸோ அதனால இந்த சோடியம் கேட்டயான்லேருந்து இட் இஸ் accepting the 1 electron and getting, see இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இந்த குளோரினில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த சோடியம். ஸோ இப்போ இந்த 1 வந்துட்டதுனால இந்த குளோரின் வந்துட்டு 8 எலக்ட்ரான் அவுட்டர் ஷெல்லில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சோடியம் வந்துட்டு இதுக்கு டொனேட் பண்ணுது, குளோரின் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் இது மைனஸும் ஆகுது. பிகாஸ் ஆஃப் தட் NaClன்ற ஒரு மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த NaClல இருக்கிற பாண்ட் வந்து என்னன்னா இட் இஸ் அயானிக் பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சேம் அயானிக் பாண்டு தான். இது வந்து மெக்னீஷியம் உங்களோட பீரியாடிக் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப்பில் இருக்கும். அந்த செகண்ட் காலம் நெக்ஸ்ட் டு த ஃபர்ஸ்ட் குரூப், இது வந்து செகண்ட் காலமில் இருக்கும். அப்படின்னா என்னென்னா இதனுடைய அவுட்டர் ஷெல்லில் ஆல்வேஸ் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ மெக்னீஷியத்தோட நம்பர் பார்த்தீங்கன்னா 12, 2,8,2. ஸோ இந்த 2 எலக்ட்ரான் அவுட்டர் ஷெல்லில் இருக்குது. நான் சொன்னேன் 1 இல்லைனா 2 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா ஆல்வேஸ் விச் இஸ் ரெடி டு டொனேட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குளோரின் 2 ஆட்டம் எடுத்துருக்கிறேன். இந்த குளோரின் 2க்குமே ஈச் குளோரின் ரெக்வயர்ஸ் 1 எலக்ட்ரான். பிகாஸ் இதில் 7 இருக்குது. இன்னும் 1 எலக்ட்ரான் இந்த குளோரினுக்கு தேவை, இந்த குளோரினுக்கு இன்னும் 1 எலக்ட்ரான் தேவை. ஸோ இப்போ இங்கே இருக்கிற மெக்னீஷியத்தில் இருக்கிற இந்த 1 எலக்ட்ரான் வந்துட்டு இந்த குளோரினுக்கு கொடுக்குது, இன்னொரு எலக்ட்ரானை வந்துட்டு இன்னொரு குளோரின் மாலிகுலுக்கு கொடுக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குளோரினில் வந்து இந்த க்ரீன் டாட்ஸ் எல்லாம் வந்துட்டு குளோரினோட எலக்ட்ரான்ஸு. இந்த ரெட்டு ஃபர்ஸ்ட் குளோரினில் இருக்கிற ஒரு ரெட்டு வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த மெக்னீஷியம். அதே மாதிரி இந்த குளோரினை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெட் இருக்குது. இந்த ரெட் டாட் வந்து விச் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த மெக்னீஷியம். ஸோ இப்போ மெக்னீஷியத்தோட ஃபார்ம், மெக்னீஷியம் குளோரைடோட ஃபார்ம்னா மெக்னீஷியம் MgCl2. 2 குளோரினும் 2 எலக்ட்ரானை which is received from the same magnesium atom and forming a magnesium chloride MgCl2. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் பார்க்க போகிறோம். கோவலன்ட் பாண்ட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா இது தெர் இஸ் நோ டொனேஷன், தெர் இஸ் நோ அக்செப்டன்ஸ். இதில் வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை, டொனேஷன் கிடையாது. இது ரெண்டுமே மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும். ஒரு எலக்ட்ரான் இந்த இப்போ ஹைட்ரஜன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அட்டாமிக் நம்பர் உங்களுக்குலாம் தெரியும் 1. அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த அவுட்டர் ஷெல். ஸோ இப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் 1, இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை, இந்த ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மியூச்சுவலி ஷேர் ஆகிருக்குது. இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஒரு. So it is forming a H2 molecule. So it is the best example you can easily remember for covalent bond.
இன்னொரு எக்ஸாம்பிள் கூட குளோரைட் மாலிக்யூல். சேம் வே குளோரினில் வந்து இங்கே அவுட்டர் ஷெல்லில் 7 இருக்குது, இந்த குளோரின்லையும் 7 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு 7க்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை. ஸோ இது ரெண்டு வந்து மியூச்சுவலி ஷேர் பண்ணிவிட்டு குளோரைட் மாலிக்யூல் Cl2 மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மீத்தேன். ஸோ மீத்தேன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லா மாலிக்யூல்ஸுமே இட் இஸ் அ கோவேலன்ட் பாண்ட். நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கோவேலன்ட் பாண்டுக்கு எனி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை எடுத்துக்கலாம். ஈஸியாக ரிமெம்பர் பண்ணணும்னா மீத்தேன். ஸோ மீத்தேன் உங்களுக்கு தெரியும், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் டுகெதர். ஸோ கார்பனோட வேலன்சி 4ன்னு தெரியும். தட் மீன்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் present in the outer shell. ஸோ அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் இதுக்கு தேவை டு கெட் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திருக்கீங்க. இந்த 4 ஹைட்ரஜனில் அவுட்டர் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஏன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1 தான். அப்போ இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் இந்த மீத்தேனோட ஷேர் பண்ணி உங்களுக்கு மீத்தேன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 நல்ல திக் டாட்டா இருக்கிறது இந்த கார்பன்ட்ட இருந்து. இப்போ இது வந்துட்டு 4 எலக்ட்ரான் வந்து கார்பன்ட்ட இருந்து இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன்ட்ட இருந்து வந்துட்டு இந்த திக்காக இருக்கிற டாட் வந்து ஹைட்ரஜன்ட்ட வந்து இருக்குது, லைட்டாக இருக்கிறது வந்து கார்பன்ட்ட இருந்து வந்துருக்குது. ஸோ ஹைட்ரஜனும் கார்பனும் மியூச்சுவலி ஷேர் பண்ணிக்கிட்டு இட் இஸ் ஃபார்மிங் எ covalent bond. So CH4. So CH4 easily you can remember for covalent bond. Next one more example for covalent bond, nitrogen molecule. Nitrogen வந்துட்டு 7 அதனுடைய அட்டாமிக் நம்பர், 5 வந்துட்டு அவுட்டர் ஷெல்லில் இருக்கும். ஸோ 2,5ன்றதுனால அவுட்டர் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போனா இன்னும் 3 more எலக்ட்ரான்ஸ் இட் இஸ் ரெக்வயர்ட். பிகாஸ் ஆல்வேஸ் 8 வேணும். 8 வேணும் அப்படின்னு சொன்னால் 5 தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த 3 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது ரெக்வயர்ட். ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன ஆனதுன்னா இன்னொரு நைட்ரஜன் ஆட்டத்துலையும் அதே மாதிரி 5 இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுது, 2 நைட்ரஜனும் மியூச்சுவலாக இந்த 3 எலக்ட்ரானை காமனாக ஷேர் பண்ணிக்குது. ஸோ அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்துட்டு இது 2 ப்ளஸ் இங்கே இருக்க 6. ஸோ இந்த நைட்ரஜனுக்கு 8 கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த நைட்ரஜனை பார்த்தீங்கன்னா இதோட 2 ப்ளஸ் இங்கே இருக்கிற நடுவில் இருக்கிற 6. ஸோ இந்த 2 நைட்ரஜனும் மியூச்சுவலி ஷேர் பண்ணதுனால 8 எலக்ட்ரான் கிடச்சிருது. ஸோ N ட்ரிபிள் பாண்ட் N. ஏன் 3 பாண்ட் போட்டிருக்கேன்னா நடுவில் வந்து 3 எலக்ட்ரானை இது வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ இட் இஸ் N ட்ரிபிள் பாண்ட் N. அடுத்தது கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட். இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இட் இஸ் ஆல்சோ ஷேரிங், பட் த ஷேரிங் வந்து 2 ஆட்டமும் ஷேர் பண்ணிக்காது. இந்த ஷேரிங் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சேம் ஆட்டம். ஸோ தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் கோவலன்ட். எக்ஸாம்பிள் வந்து அமோனியம் அயான். எப்படி அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் கால்டு அமோனியா NH3. NH3ல பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால தான் நான் அதை வந்து மைனஸ்ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த NH3 ஆல்வேஸ் வந்துட்டு Nல வந்துட்டு மைனஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைட்ரஜனில் வந்து ஆல்வேஸ் அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அதனுடைய அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து அது ஆல்வேஸ் இட் இஸ் ரெடி டு ஷேர் டு எனி அதர் ஆட்டம். ஸோ அதனால இந்த அமோனியாவுக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து இதோடைய லோன் பேர் ஆஃப் இது வந்து ஷேர் பண்ணிட்டு அமோனியம் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் போய் அமோனியாவோட சேர்ந்துட்டதுனால இட் இஸ் NH4+. So formation of ammonium ion. So the hydrogen வந்துட்டு which is donating or sharing its electron to ammonia. So thereby it is forming ammonium ion. இது வந்து coordination covalent bondக்கு example. Next example வந்துட்டு ammonia molecule and BF3 molecule. NH3 ஒரு காம்பவுண்ட், அடுத்தது BF3 ஒரு காம்பவுண்ட். ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து BF3க்கு டொனேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஷேரிங் வந்துட்டு இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சேம் ஆட்டம் டு த அதர் மாலிக்யூல். ஸோ இந்த அமோனியா வந்துட்டு அமோனியாவில் இருக்கிற நைட்ரஜன் வந்து இந்த லோன் பேரை வந்துட்டு இந்த BF3 மாலிக்யூலுக்கு கொடுத்து இட் இஸ் ஃபார்மிங் எ கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட். ஸோ NH3 you put a arrow mark and BF3. So these two molecules are combining in a form of coordinate covalent bond. So நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் ரீகேப் பண்ணுங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட்? இதுக்கு அடுத்த பேர் வந்து அயானிக் பாண்ட். ஸோ தட் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ஆட்டம் இஸ் ஷேரிங், த அதர் ஆட்டம், ஒன் ஆஃப் த ஆட்டம் இஸ் டொனேட்டிங், த அதர் ஆட்டம் இஸ் அக்செப்டிங். ஸோ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில இது நடக்கும். ஸோ தட் இஸ் கால்டு அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட்னா ஷேரிங் பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ். ஸோ மீத்தேனை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். ஸோ அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகிறத ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஷேரிங். ஆனால் ஷேரிங் வந்து ஒரே ஒரு ஆட்டம்கிட்டருந்து அது வந்து சேம் ஆட்டம்கிட்டருந்து வரும். இது மியூச்சுவலி ஷேரிங் தான், பட் ஆனால் 2 ஆட்டம்கிட்டருந்து அது ஷேரிங் வராது. இதுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அமோனியம் அயான், ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியம் அயான் NH4+. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமில் வந்துட்டு ஒவ்வொரு பாண்டும் கேட்குறப்ப நீங்கள் ஈஸியாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எழுதி நீங்கள் மார்க் வாங்கலாம்.